வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 2026 மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கான வைகாசி மாத பலன்களை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே உங்கள் ராசியில் வலிமையோடு இருப்பார். சுக்கிரன் வலிமையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, ராசி அதிபதி எப்போயெல்லாம் நமக்கு வலிமையாக இருக்கோ அப்போ பூரா நாம் ஜெயிப்போம். நம்மளுடைய தனித்துவம் அப்படிங்கிறது வெளிப்படும். நம்மளுடைய அறிவு பளிச்சிடும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் திறமையானவங்கன்னு நம்ம பேர் எடுக்கிறோம்ல, அந்த பேரை கொடுக்கக்கூடியது ராசி அதிபதி தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் திறமைசாலி அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ இருக்குது. திறமை மட்டுமல்ல, அதிர்ஷ்டமும் சேர்த்தே உங்களுக்கு வரும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறோம்ல, அந்த எண்ணமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் அந்த காதல் காமம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த எண்ணங்களும் மனசில் தோணும். யாரையாவது பார்த்தா அவங்களோட பேசணும் பழகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களையும் அதையே சுக்கிர பகவானே உருவாக்கி கொடுப்பார். சூரியன் வேற உங்களுடைய ராசியில் இருக்கார். அப்போ அரசாங்கத்தில் பட்டம் பதவிகள் வாங்கணும், அரசியலில் ஈடுபடணும், அரசியலில் நம்ம பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களையும் அது கொடுக்கும். அதே போல் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் கூட வரும். அல்லது அரசாங்கத்தினால ஏதோ ஒரு சில காரியங்களை நம்ம சாதிக்கணும், போய் கேட்கணும், அந்த காரியங்களை நம்ம நடத்தணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு வருங்க. சிலருக்கு கல்வி பற்றிய சிந்தனை வரும். அது நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் யாராவது படிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வியை எப்படி அமைச்சு கொடுக்கணும், அல்லது அவங்கள படிக்க வைக்கலாமா அப்படிலாம் நமக்கு தோணுதில்லை. அந்த மாதிரி கல்வி பற்றிய சிந்தனைகளையும் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி அலைச்சல் திருச்சல்களை மட்டும் கொஞ்சம் கொடுக்கும். ஒரு இடத்துல இருக்க விடாது. அங்கே இங்கேயும் ஏதாவது ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் போயிட்டு வர மாதிரியான வேலைகளை அது செய்யும். அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 11வது ராசியில் இருக்கிறது பக்க பலமாக இருக்கும். சர்வ பாக்கியத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த வாழ்க்கை வேற. அப்போ இனிமேலும் உங்களுக்கு கிடைக்க போகிற வாழ்க்கை வேற வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அது பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும். நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம், நினைச்ச காரியத்தில் வெற்றி, அதையெல்லாம் சனி தான் கொடுப்பார். குறிப்பாக இரும்பு சம்மந்தப்பட்ட துறை, வாகன சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல யோகத்தை அந்த சனி கொடுப்பாருங்க. 2வது இடத்துல குரு இருக்கிறது அமோகமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் 2வது ராசியில் இருந்தால் நல்ல பண வரவு இருக்கும். கடன் காட்சிகள் தீரும். அப்போ அந்த பண கஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது முதல்ல இருந்த மாதிரி இருக்காது. இப்போ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க ரொம்ப பண கஷ்டத்தில் உழண்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாம் அப்படி இல்லை. ஓரளவுக்கு அதெல்லாம் மாற்றமாயிருக்கும். ஏன்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், தொழில் ஓடாதவங்களுக்கு தொழில் ஓட ஆரம்பிச்சிருக்கும். அதனால இப்போ உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. அதனால் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எப்பயோ வாங்கின வீடு அல்லது சொத்துல மட்டும் ஏதாவது ஒரு தொந்தரவு, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வர்றதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கதா செய்யுது. 7வது இடத்த வேற பல கிரகங்கள் பார்க்கும். 7வது இடத்த பல கிரகங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும், உறுதிப்படுத்தப்படும். 12வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது சிலருக்கு மருத்துவ செலவுகளை கூட உருவாக்கிவிடும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு சொத்து பத்துனால விரயங்களை ஏற்படுத்தும். இப்போ சொத்து பத்துனால விரயங்கள்னால், இப்போ ஏதோ ஒரு சொத்து நம்ம வச்சுருக்கோம், அந்த சொத்தை நம்ம அடமானம் வைக்கணும் அல்லது விற்கணும் அப்படின்னெல்லாம் நம்ம நினச்சா அந்த காரியங்கள்லாம் ஈஸியாக கைகூடும். அந்த அமைப்பு இருக்குது. ஆக ரிஷபராசிக்காரவங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க.